இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி குறையத் தொடங்கியுள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கியின் ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆண்டு அடிப்படையில் இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி 1971 ஆண்டில் இருந்த 2.2%இலிருந்து 2024 ஆண்டில் 1% குறைய வாய்ப்புள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கியின் பொருளாதார ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை 138 கோடியிலிருந்து 142 கோடியாக இருக்கும் என்றும் கணித்துள்ளது. இருப்பினும் 24 வயது முதல் 29 வயது வரையிலான நடுத்தர வயதுடையவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும், இன்னமும் உலகில் அதிக இளைஞர்கள் உள்ள நாடாக இந்தியா திகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு இந்திய பகுதிகளில் குழந்தை பிறப்பு அதிகமாக இருக்கிறதென்றும், தென்னிந்திய பகுதிகளில் முன்பை விட குழந்தை பிறப்பு குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 முதல் 59 வயதிற்குள்ளானவர்களில் வேலை பார்ப்பவர்கள் எண்ணிக்கை 1971 ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக ஏறுமுகத்திலேயே இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. முதியவர்கள் எண்ணிக்கை 1951 ஆண்டிலிருந்து சீராக அதிகரித்து வருவதாகவும், 2024 ஆண்டில் இது 10.7%ஆகவும், 2031 ஆண்டில் 13.1%ஆகவும் அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. 34 வயதிற்குள்ளானவர்களில் ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்றும், 2011 ஆண்டில் இது எதிர்மாறாக இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. முதியவர்கள் அதிகமாக உள்ள மாநிலங்களில் 16.5%துடன் கேரளா முதலிடத்திலும், 13.6%துடன் தமிழ்நாடு 2வது இடத்திலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த இடங்களில் ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மற்றும் ஆந்திராவும் இருக்கின்றன. முதியவர்கள் குறைவாக உள்ள மாநிலங்களில் பீகார் 7.7%துடன் முதல் இடத்திலும், அடுத்தடுத்த இடங்களில் உத்தரப்பிரதேசம், அசாம் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.